ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காலையில் எங்கள் ஊரில் காலையிலேருந்து மழை, அதாவது நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பனியும் பெய்யுது, குளிர் தாங்க முடியல. பாவம் பயப்பிள்ளைங்க ஓடி வந்தே இங்கேயே மெத்தையிலே செட்டில் ஆகிட்டாங்க. இவ வேற கன்சீவாக இருக்காளா. ஸோ அதனால் இவர் ஏன் இங்கே வந்து படுத்துருக்காருன்னா நம்ம அலினாவுக்கு பயந்து தான். ஏன்னா அலினா எங்கே பார்த்தாலும் இவனை பார்த்தாலும் விட மாட்டேங்கிறான், போட்டு வெளுத்தெடுத்து எங்கேயாச்சும் ஒரு மரத்துலையோ எங்கேயாச்சும் ஒரு மேலேயோ ஏற்றி விட்டுறான். பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. ஸோ அதனால் இவரையும் கொண்டு வந்து நீ இங்கேயே படுத்துக்கடா, உங்கள் அக்காவுக்கா தங்கச்சியா? ஆமாம், அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒன்றா தானே பிறந்தாங்க, இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தீங்களா பட்டர்மா? ஏம்மா வலிக்குதா? என்னடாச்சி? தொட்டா வலிக்குதா? அந்த கோவத்தில் அவளை போட்டு கடிக்கிறா பார்த்தீங்களா? ஏதோ தொட்டா வலிக்குது போல். ஏம்மா தடையை தானேம்மா விட்டேன். தடையை விடவும் அதுங்களுக்கு கோவம் வந்து ஆத்திரம் வந்தால் அடுத்த பூனையை போட்டு கடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே வேலை தான் செய்கிறா. நக்கி விட்றானான். அவன் பாருங்க சுகமாக இருக்குமா. எனக்கு நக்கி விடம்மா, அம்மாவுக்கு நக்கி விடு, எனக்கு நக்கி விடு. எனக்கு மட்டும் செய்ய மாட்டீங்க, நீங்கள் மட்டும் நக்கிக்கிறீங்க. அடே ஐயோ, நானே பயந்துட்டேன். அடியே பட்ரு, என்னடி சடனாக வயலண்ட் பண்ணுற? என்ன பாப்பா? வை என்னாச்சி? இவன் பயந்துட்டான். அடுத்த செகண்ட் என்னடி இவ இப்போதான் நக்கி விட்டா, சாப்பாடு போட்டு விளக்க மாத்தல அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கிறாங்க. பயப்படாதடா, நீ என்னவோ அப்பாவி போல எல்லாருமே உன்னை அடிக்கிறாங்க. ஏன்பா இவ்வளோ சாஃப்டாக இருந்து உன்னை போட்டு மிதிக்கிறாங்களே எல்லாரும்? கொஞ்சம் பொங்கி எழு. அமைதியாக இருந்தால் இந்த காலத்தில் பிழைக்க முடியாது, ஆக்ரோஷமாக இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். சரியா? கற்றுக்கோ.